மகரத்திற்கு சனி பரிபூர்ணமாக விலகி விட்டாலும் சனி தான் இவங்களுக்கு அதிபதி. அதனால் உடற்பயிற்சியை கண்டிப்பாக அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் மகரம் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஏற்றம் ஏற்படும், லாபம் ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். குரு பார்வையில் வராங்க. திருமண தடைகள்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுது. அதே சமயம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடெல்லாம் கூடாது. கும்பத்துக்கு நல்லதே என்ன சொன்னேன்னா, 10 வருஷமாக வேலை இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை. கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையோ, ஒரு உத்தியோகமோ, ஒரு தொழிலோ, வியாபாரமோ, படிப்போ, வேறு ஏதாவது ஒன்று பணம் வர்றதுக்கு உண்டான அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய சகவாசம் குடும்பத்திற்கு அவப்பெயர்களை ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய தேகாரக்கம் மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். பழனி முருகருடைய ராஜாலங்கள் பார்த்து தினமும் தீபம் வைக்குவது விசேஷமான பலனை தரும். பழனி முருகருக்கு கண்டிப்பாக கும்பிட மீனராசிக்காரர்களுக்கு எல்லாத்துலேயும் ஏற்றம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகமாக ஆதாயம். புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். புரோக் பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமஸ்காரம். மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளையார்பட்டி அற்புதமான அமைப்பு. காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம். மகரத்திற்கு சனி பரிபூர்ணமாக விலகி விட்டாலும் சனி தான் இவங்களுக்கு அதிபதி. அதனால் உடற்பயிற்சியை கண்டிப்பாக அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் மகரம் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஏற்றம் ஏற்படும், லாபம் ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். குரு பார்வையில் வராங்க. நிறைய நல்லது நடக்கும். மகர ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் ஏற்றம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், எட்ஸட்ரா எட்ஸட்ரா எட்ஸட்ரா. விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் பண்ணுவாங்க. 108 திருப்பதிகளுக்கு போவாங்க, யாத்திரை போவாங்க, சக்தி பீடத்துக்கு போவாங்க, சிவாலயத்திற்கு போவாங்க, உழவார பணிகள் செய்வாங்க. திடீர்னு பெரிய அதிர்ஷ்டத்துக்கு வருவாங்க. கௌரவம் ஏற்படும், அரசாங்க விருது ஏற்படும், ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாங்க, சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, கோசாலை ஆரம்பிப்பாங்க, நிறைய நல்லது பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். யாருக்கு? மகரத்துக்கு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. இள வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் அஷ்டமத்தில் கேது இருப்பதனால் வாகனத்தில் தொந்தரவு வரும். மகர ராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பராப வருடத்திலும் சரி, பிளவங்க வருடம் அடுத்த வருஷத்துலையும் சரி, இந்த ஜென்ம ராகு கேதுவுடைய தொந்தரவு இருக்குது. அதனால் எப்பவுமே சர்பசாந்தி செய்து கொள்வது நன்மை தரும். கோளர் பதிகத்தை கேட்டுக்கொள்வதே பெரிய அனுகூலமும் பெரிய சந்தோஷமும் மகரத்துக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். திருமண தடைகள்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுது. அதே சமயம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடெல்லாம் கூடாது. குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு உட்கார்றது தான் மகரத்துக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த பராப வருடத்தில் நான் பார்க்குறேன். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான். 90% மேலே பாசிட்டிவ் தான். இவங்களே கெடுத்துக்கிறது தான். படிக்கட்டில் இறங்குறச்சு ஜாக்கிரதை, எல்லாமே வழுக்கலான இடத்துல இருக்கிறது, ஸ்பீடாக இறங்குறது, தேட்டரில் போகிறச்ச பாப்கார்னை பிடிச்சிக்கின்னு படிக்கட்டை கவனிக்காமல் போய் விழுறது. இதெல்லாம் ஒரு பாப்கார்ன் வச்சுக்கினா பரவாயில்ல, எல்லோரையும் திருப்திப்படுத்தணும். 4 பாப்கார்ன் வாங்கிட்டு அது எப்படி தேட்டருக்குன்னா உங்கள் வீடாக அங்கே போய் விழுறது, உருள்றது, இதெல்லாம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. நரம்பு பாதிப்பு காட்டுது. அதனால் பிபியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிபியை விட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. பிபி ஷூட்டாக பார்ப்பாமல் பார்த்துக்கணும். சுகரும் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். திருநள்ளாறு போயிட்டு வருது, பெரிய அனுகூலம். முதுகு, அடிவயிறு, கழிவு பாதை, ஷோல்டர் பெயின்லாம் தொந்தரவு பண்ணும். அதே சமயம் கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. சுபவரி நிறைய நடக்கும். கும்பத்துக்கு நல்லதே என்ன சொன்னேன்னா, 10 வருஷமாக வேலை இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை. கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையோ, ஒரு உத்தியோகமோ, ஒரு தொழிலோ, வியாபாரமோ, படிப்போ, வேறு ஏதாவது ஒன்று பணம் வர்றதுக்கு உண்டான அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். இளம் வயதை சேர்ந்த கும்பராசிக்காரர்களுக்கு யோக பலம் கிடைக்கும். ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது. அதனால் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுங்க. சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, நீ இப்படி, உன் குடும்பம் இப்படியெல்லாம் பண்ணி தகராறுலாம் வேண்டாம்.
பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. எதிரிகள் மிகப்பெரிய பலத்தை பெறுவார்கள். எதிரிகள் பலம் வந்து ஆச்சரியமாக இருக்கும். யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு. தொழிலில் அற்புதமான ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்களை பரிபூர்ணமாக மாற்றிக்கொள்வது யோக பலத்தையும் நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாருன்னா கும்பராசிக்காரங்க. ஸோ யோசிக்கவே கூடாது. வண்டியில் மாற்றம், தொழிலில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், வியாபாரம் மாற்றம். 10 வருஷம் 20 வருஷமாக அடிமை தொழிலில் இருந்தேன், 30 வருஷமாக இருந்தேன், இப்போ ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன்னா யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. தைரியமாக போகலாம். கூட்டாளி சரி இருக்க மாட்டார், அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. போய் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும். எல்லாத்துலேயும் நிறைய நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாருன்னா கும்பம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். மீனத்திற்கு பழனி முருகன் சிரசு விபூதின்னு கிடைக்கும். அந்த விபூதி வாங்கி நல்ல விபூதியை கடந்து பழனி முருகருடைய ராஜ அலங்காரம் பார்த்து தினமும் தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனை தரும். பழனி முருகருக்கு கண்டிப்பாக கும்பிட கும்பிட மீனராசிக்காரர்களுக்கு எல்லாத்துலேயும் ஏற்றம் ஏற்படும். அதே சமயம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகமாக ஆதாயம், தியானம், மன அழுத்தம் தீர்வது, தெய்வீக பயணங்கள், குருமார்கள் பயணங்கள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மீனராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் அற்புதங்கள், தொழிலில் ஏற்றங்கள் ஏற்படும். ஜென்மசனி, வயிற்றில் முதுகு, கழிவுகள், முட்டுப்பாதை, பாதங்கள், கவனம், வழுக்கலான இடங்கள், அதீத கவனம். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மீனத்திற்கு என்னால் எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி செய்தால்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் மற்றவர்களுக்கு போக்கி விடுவீர்கள். அந்த அளவுக்கு நிறைய நல்லது மீனத்திற்கு ஏற்படும். ஜென்மசனியில் திருமணம் நடக்கும், ஜென்மசனியில் புத்திர சந்தானம் நடக்கும், ஜென்மசனியில் வேலை கிடைக்கும், ஜென்மசனியில் தொழில் அமையும், ஜென்மசனியில் கூட்டாளிகள் பிரச்சனை தீரும், ஜென்மசனியில் அரசியலில் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அதே சமயம் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய சகவாசம் குடும்பத்திற்கு அவப்பெயர்களை ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம் மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஈவன்தோ குரு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றாலும் நான் சொன்ன இந்த விஷயத்தில் கவனம். அபிராமி அந்தாதி 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளையும் பெரிய அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். 1 மணி நேரத்தை ஒதுக்கி வைத்து விடுங்கள். 23 மணி நேரம் உழைத்து கொள்ளுங்கள். 1 மணி நேரம் உடற்பயிற்சிக்கு என்ற இருக்கக்கூடிய நேரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் பிதிர்தோஷங்கள் நீங்குவதனால் பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏற்றத்தை தரும். லாபத்தை குரு பார்ப்பதனால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருந்தாலும் லாட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு திடீர்னு யோகாதிபதிகளாக ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொஞ்சம் ஷேரை தள்ளிங்கன்னா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றிகளையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். அதாவது திடீர் அதிர்ஷ்டம் வருவது, லாட்ரி வருவது, எதிர்பார்க்காத பணம் வருவதெல்லாம் வரும். அந்த சமயத்தில் அதில் ஒரு 1% 2% நல்ல கோயிலுங்களுக்கு கொடுக்காம முதியோர் இல்லம், அரிசி பருப்பு வாங்கிறது, குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ணுறது, நோயாளிகளுக்கு மருந்துகள் செலவு பண்ணுறது என்று எழுதி வைத்து கொள்ளுங்கள். அந்த அளவு உதவியை செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை நிச்சயமாக பெறக்கூடிய காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆட்படக்கூடிய மீனராசிக்காரர்கள் சங்கடங்களை அனுபவிப்பார்கள். அந்த விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பெரிய யோகத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் அதீதமாக பெறக்கூடிய ராசி. வாகனத்தில் நினைத்த வண்டிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து குலதெய்வ கோயிலுக்கு
ஜென்ம சனி இருப்பதனால் போயிட்டு வரக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், அதேபோல் மருத்துவர், அதேபோல் அரசு துறையினர், அரசியல்வாதிகள், போலீஸ் துறையினர், இராணுவத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய கௌரவங்களும் விருதுகளும் இந்திய அளவிலும் மாநில அளவிலும் தனியார் அளவிலும் பெரிய அளவுக்கு விருதுகளை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு மகான்களுடைய ஆசீர்வாதம் பெரிய அளவுக்கு ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் இந்த பராப வருடத்தில் பிடித்து கிடைக்கக்கூடிய ராசிகளில் மீனம் வருவது என்பது பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இந்த பராப வருடத்தில் ஜென்மசனியில் இருந்தாலும் மீனம் பெரிய வெற்றிகளை நிச்சயமாக பெறும்.